இலங்கை அதிபராக அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் இலங்கையின் 9 அதிபராக அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாகவும் பார்த்து வருகிறோம். நேற்று அதிகாரப்பூர்வமாக அவருடைய வெற்றி என்பது அறிவிக்கப்பட்டது. வரலாற்றில் முதன்முறையாக இலங்கை அதிபர் தேர்தலில் 2ஆம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றது. முதல் முறை பதிவான வாக்குகளில் யாருக்கும் 50%க்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்காததால் யாரும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. 2வது விருப்ப வாக்கு எண்ணிக்கையின் போது அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்று இலங்கையின் 9வது அதிபராக பதவியேற்றுள்ளார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவரஞ்சனி இணைகிறார். சிவரஞ்சனி, விவரங்கள். நந்தா, தற்போது அனுரகுமார திசாநாயக்க அதிபராக 9வது அதிபராக பதவியேற்க இருக்கிறார். இதுவரையில் இல்லாத வகையில் இடதுசாரி தலைவர் ஒருவர் இலங்கையின் பிரதமராவது இதுவே முதல் முறை என்று குறிப்பிடலாம். இதற்கு பின்பான நிலவரம் என்பது எவ்வாறாக இருக்க போகிறது என்பதுதான் இனிமேல் கவனம் செலுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். குறிப்பாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு 50 நாட்களுக்குள் அதற்கான தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் அதிபருக்கு வரக்கூடும். இனி அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் எப்படி சமாளிக்க போகிறார் என்பது இதில் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கும். அது தவிர இனி வரக்கூடிய இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இவர் எவ்வாறு கையாள போகிறார் என்கிற ஒரு கவனமும் செலுத்தப்படுகிறது. குறிப்பாக IMF சர்வதேச நிதியானத்துடனான ஒப்பந்தத்தை இவர் எப்படி எடுத்து செல்ல போகிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இதனை அப்படியே கொண்டு செல்ல வேண்டும். இலங்கை தற்போது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழலுக்கு இதனை அப்படியே எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து வருகிறது. இதை இப்படியே இவர் எடுத்து செல்வாரா அல்லது இவருடைய வாக்குறுதிக்கு தகுந்தாற் போல் இவர் இதில் பல்வேறு விஷயங்களை மாற்றி அமைப்பாரா, அதற்கான அனுபவம் இருக்கிறதா உள்ளிட்ட கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அது மட்டும் அல்லாது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அதற்கும் அவர் தரப்பில் இருந்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்கிற பதிலை அவர் எக்ஸ்தலம் வாயிலாக அளித்திருந்தார். இதனை பொறுத்து இந்தியாவுடன் அவர் ஒரு சுமூக உறவை பேண விரும்புகிறார் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனால் முன்பாக அவர் சீனாவுக்கு ஆதரவாக இருப்பாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தது. இந்த ஒரு சூழலில் தான் தற்போது இந்த பதவியேற்பு என்பது நடைபெறுகிறது. இதற்கு அடுத்தடுத்த கட்டமாக பாராளுமன்றம் தேர்தல் என்பது எவ்வாறு நடைபெறும் உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் எழுகிறது. நந்தா, நிச்சயமாக 9வது அதிபராக பதவியேற்றிருக்கிறார். பல்வேறு சவால்கள் அவர் முன்பிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் முழுவதுமாக பொருளாதாரத்தை மையப்படுத்தி நடந்த ஒரு தேர்தல். அதை சீர் செய்வதற்கு அவர் முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன சிவரஞ்சனி? குறிப்பாக நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த IMF உடனான ஒப்பந்தத்தை அவர் அப்படியே எடுத்து செல்ல வேண்டும் என்று எல்லா தரப்பிலிருந்தும் ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது. அதே சமயம் 5 ஆண்டுகளில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இது அல்ல என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அவர் என்ன ஒரு தீர்வை இதற்கு கொண்டு வர போகிறார் என்கிற ஒரு கேள்வி எழும். அது முதல் சவால். இது தவிர அவரை பொறுத்தவரையில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை கையில் எடுப்பேன் என்ற ஒரு விஷயத்தை அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக அண்டை நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வந்து சில திட்டங்களை அமல்படுத்தியது, பொருளாதார ரீதியாக கடன்களை பெற்றதற்கு எதிராக எல்லாம் சில கருத்துக்களை அவர் சொல்லி இருந்தார். அப்போது இந்த திட்டங்கள் இல்லாமல் அவர் பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வந்து விடுவாரா, அது சாத்தியமா அப்படியே என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. அல்லது அவர் அப்படியே அந்த திட்டங்களை செயல்படுத்தினால் அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுப்பாரா உள்ளிட்ட சவால்கள் எல்லாம் இருக்கிறது. அதே போல தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் தமிழர்களுடைய தேர்வு அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 10% அளவிற்கு வாக்குகள் இவருக்கு கிடைத்திருந்தாலும் கூட ரணில், சஜித் உள்ளிட்டவர்களை கம்பேர் பண்ணுறப்ப இவருக்கு சற்று குறைவாக இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. தமிழர்களுடைய கூடுதல் நம்பிக்கையை பெறுறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகளை இவர் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சிவரஞ்சன்? அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு, இந்த முடிவுகள் வெளியானதற்கு பிறகு அவர் தன்னுடைய செய்தியை குறிப்பிட்டிருந்தார். அவர் அளித்த பேட்டியிலும் சரி, அவர் சமூக வலைதளத்தில் இட்டிருந்த பதிவிலும் சரி, இனி இலங்கையை பொறுத்தவரையில் சிங்களர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற ஒரு வரியை குறிப்பிட்டு அவர் கூறியிருந்தார். இதன் மூலமாக அவர் முன்பே மாற்றத்திற்கான ஒரு ஆட்சியை நான் அமைத்து தருவேன் என்று வாக்குறுதிகளில் பல இடங்களில்
பேட்டிகளில் குறிப்பிட்டிருந்தார். இனி அதிபருக்கான அதிகாரம் ஓரளவு குறையும் அளவிற்கு இங்கு சமநிலை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார். இந்த ஒரு சூழலில் இதை ஒரு தொடக்கமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இனி வரக்கூடிய காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் பொறுத்துதான் அவர் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பது தெரிய வரும். ஆனாலும் கூட இப்போதைய சூழ்நிலையில் அவர் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், சிங்களர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு வாக்கியத்தினை குறிப்பிட்டிருந்தார் நந்தா. அதே போல பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து இருக்கிறது. அதே போல இந்தியாவிற்கு 5 நாள் பயணமாக இவர் வந்து சென்றது. இதெல்லாம் பார்க்கிறப்போ இந்தியாவோட நட்புறவை அவர் விரும்புகிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு உலக நாட்டு தலைவர்களோடு இணக்கமான ஒரு உறவை பேணி காக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிறப்ப என்ன விஷயங்கள்லாம் இவர் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும்? உலக நாடுகளுக்கு பரிச்சயப்பட்ட தலைவராக அறியப்படுவதற்கு என்ன விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சிவரஞ்சனி? இலங்கையை பொறுத்தவரையில் அது இருக்கக்கூடிய இந்த ஜியோகிராபிக்கல் பொசிஷனை பார்க்கும்போது சீனா மட்டுமல்ல, அமெரிக்கா, இந்தியாவுடன் ஒரு நட்புறவை பேணுவது என்பது இலங்கைக்கும் ஒரு லாபகரமான விஷயம் என்றுதான் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அதுவும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாட்டை மட்டும் நம்பிராமல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளோடும் நட்புறவை பேணினார்கள் என்றால் இப்ப இந்தியா தரப்புல இருந்து இலங்கை முக்கியமாக நினைப்பார்கள். அப்போது இந்தியாவிடமிருந்து ஒரு உதவி கிடைக்கிறது என்றால் சீனாவிடமும் இலங்கையால் பேரம் பேச முடியும். அப்போது அனைத்து நாடுகளிடம் சிவரஞ்சனை தொடர்ந்து இணைப்பில் இருங்க. கூடுதல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து பத்திரிகையாளர் பிரியதர்ஷன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 9வது அதிபராக பதவியேற்றிருக்கிறார் அனுர. என்னென்ன சவால்கள் இருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன? அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்களில் அவர் சந்திக்க இருக்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கும் சார்? இலங்கையின் 9வது நிறைவேற்றியாளர் கொண்ட ஜனாதிபதியாக தற்போது பதவியேற்றிருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள். அவருடைய ஜனாதிபதி பதவி என்பது அவருக்கு சவாலாக அமையும் என்பதும் காரணம். அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேரை கொண்டுதான் அவர் இந்த பாராளுமன்ற தேர்தல் காலம் வரைக்கும் அவருடைய செயற்பாடுகள் அமையப் போகின்றது. குறிப்பாக ஊழலற்ற நாட்டை உருவாக்குவதாக அறிவித்திருக்கின்றார். நன்றி திரு பிரியதர்ஷன், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.